நீ ஒன்ன தொலைச்சேனா உனக்கு முன்னாடி உன் கனவும் தொலைஞ்சு போகும். நீ அது இல்ல. Your dream is your signature. உன்னால முடியும், நிச்சயம் முடியும். ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திவ்யா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். திவ்யா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா ஃபேப்ரிக் பெயிண்டிங் பற்றின டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ். அதாவது ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸஸ் ஆல்ரெடி போயிட்டே இருக்குது. பட் ஆரி ஒர்க் அளவுக்கு ஃபேப்ரிக் பெயிண்டிங்க்கு இது வரைக்கும் நான் வந்து டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்ததில்லை. ஏன்னு கேட்டால் ஆரி ஒர்க்லேயும் நிறைய ஸ்ட்ரென்த் இருக்கிறதுனால ஃபேப்ரிக் பெயிண்டிங்க்கும் ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தியாக இருந்ததுன்னா நம்மளால் மேனேஜ் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுனால இப்போது அதுவும் இல்லாமல் அதில் வந்து கொஞ்சம் நிறைய டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருந்துச்சு எனக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறதுல. ஸோ ஒன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அதை வந்து நல்லா கிளியராக போல்டாக நம்ம வந்து மீடியாவில் சொல்லலாம் அப்படின்னு எனக்கு யோசனையாக இருந்தது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆல் கிளாஸ் வீடியோஸ் ஆர் கெட் ரெடி டு ஸ்டார்ட் ஃபார் ஆன்லைன் கிளாஸஸ். ஆன்லைன் கிளாஸஸில் ஆரி ஒர்க்குக்கு வந்து எந்த லெவலுக்கு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன்ஸோட டீட்டெயில்டான ஒரு கிளாஸஸ் இருந்துச்சோ அதை விட இன்னும் டீட்டெயிலாக நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணுற மாதிரி நாங்கள் வந்து ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸஸ் டான்ஜூர் ஸ்டைலு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ பேசிக்காக ஃபேப்ரிக் பெயிண்டிங்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதில் வந்து என்னெல்லாம் வெரைட்டிஸ் பண்ணலாம், அதுக்கு என்னெல்லாம் வேறு பேரில் வந்து இப்போது வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு பின்ட்ரெஸ்ட்லேயோ இல்லை கூகுள்லேயோ போய் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஃபேப்ரிக் பெயிண்டிங், அக்ரிலிக் பெயிண்டிங் எல்லாமே ஒன்று தான். ஸோ அது எதுலலாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா கைண்ட் ஆஃப் பேஸ்லேயும் பண்ணிக்கலாம். லைக் வந்து வாலில் கூட நம்ம வந்து அந்த பெயிண்டிங்ஸ் பண்ணிக்கலாம். ஃபேப்ரிக் எல்லா கைண்ட் ஆஃப் ஃபேப்ரிக்ஸில் சில்க், சாரீஸு, சல்வாஸில் நீங்கள் உங்களுக்கு ஒரு சென்டரில் ஒரு மோட்டிவ் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆரி ஒர்க்கே எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபிகர்ஸ் போடுறது நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபேப்ரிக் பெயிண்டிங்கில் அந்த ஃபேஸ் பார்ட் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவங்களோட ட்ரெஸ்ஸஸ்க்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டிச்சஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் இருக்கிற ஸ்டோன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபேப்ரிக் பெயிண்டிங் டைப்பில் நீங்கள் ஸ்டோன்ஸை ஒட்டிட்டு ட்ரெஸ்ஸை மட்டும் டிசைன் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்டோன்ஸை நீங்கள் டிசைன் பண்ணணும்னால ஆரி ஒர்க்கில் டிசைன் பண்ணிக்கலாம். வாட் எவர் யூ திங்க் யூ கேன் டூ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, ட்ரெஸ்ஸு, சாரீஸ் இதை மட்டுமே நம்ம பேசுகிறோமே, வேறு எதுலேயும் வராதா? ஈவன் பாட்டில் பண்ணிக்கலாம், கேன்வாஷில் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் வந்து கார்ட்போர்ட்ஸில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய பேசஸில் பண்ணலாம். ஓகே, அது மட்டும் தானா அப்படின்றது கிடையாது. ஃபேப்ரிக் பெயிண்டிங்கை வந்து அக்ரிலிக் பெயிண்டிங் அப்படின்னு சொல்கிறத விட நீங்கள் போய் நிறைய பேர் பின்ட்ரெஸ்ட்லையோ இல்லைன்னா கூகுள்லையோ சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா பிச்சாவாய் பெயிண்டிங்ஸ் அப்படின்னு ஒரு இருக்கும். ஸோ இந்த பிச்சாவாய் பெயிண்டிங்ஸுன்றதும் கூட இந்த கிளாஸஸில் ஆல்மோஸ்ட் கவர் ஆயிரும். ஸோ அதில் வந்து டெக்னிக்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த அக்ரிலிக் கலர்ஸை அந்த டைப் ஆஃப் ஆர்ட்டில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னா, ஸோ சப்போஸ் உங்களுக்கு இதை நீங்கள் லேர்ன் பண்ணிங்கன்னா நீங்களே அதை கூட ட்ரை பண்ணிக்கலாம். லிப்பான் பெயிண்டிங்ஸ் இருக்கும், அதுவும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும். டான்ஜூர் பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வால் மோல்டில் ரொம்ப காஸ்ட்லியாக, ரொம்ப ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ப்ளவுஸில் கொண்டு வர முடியாது. பட் அந்த ஒரு ஒர்க்கை வந்து நம்மளுடைய ப்ளவுசஸ்லேன்னு மட்டும் இல்லை, குழந்தைங்களோட பட்டுப்பாவோட சட்டை, ஈவன் ஜென்ஸோட குர்தாஸு, சாரீஸ், சல்வாஸ், ஏகப்பட்டதில் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அப்கிரேட் வெர்ஷன் ஆஃப் கிராஃப்ட் தான் அப்படி தான் சொல்லலாம். ஃபேஷனில் வந்து இது ஒரு நெக்ஸ்ட் லெவல் அப்படி தான் சொல்லலாம். இது ரொம்ப வருஷமாக இருக்குது, இன்றைக்கி ட்ரெண்டான விஷயம் கிடையாது. நான் இப்போ படிச்சுட்டு கிளாஸஸ் எடுக்கிறதும் கிடையாது. நான் ரொம்ப என்னோடய சைல்ட்ஹுட் டேஸ்லேயே வந்து இந்த கிளாஸஸ்லாம் நான் படிச்சுட்டேன். என்னோடய மேம் வந்து என்னோடய குரு மதுரையில் இருக்காங்க, ஜோஸ்பின் மேம். அவங்களுக்குலாம் தெரியும் நான் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிளாஸஸ் படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து அதை வந்து அகெயின் ஒரு ட்ரெண்டாக, அது எப்படி வந்து 1940s இந்த பஃப் ஸ்லீவ், அனார்கலி பேட்டர்ன்ஸ்லாம் இப்போ வந்து கவுன்ஸ் அப்படின்னு வந்து ட்ரெண்டாக, அதே மாதிரி ஃபேப்ரிக் பெயிண்டிங்கும் வந்து ட்ரெண்டாக. அப்படின்னா என்னென்னா நம்ம கற்றுட்ட விஷயம் வந்து ரிப்பீட்டடாக அது வந்து ட்ரெண்ட் ஆகிட்டே தான் இருக்கும். பட் நம்ம வந்து இப்போது இது வந்து மார்க்கெட்டில் இருக்கா, இதை மட்டும் நம்ம கற்றுப்போமா அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் லேர்ன் பண்ணாமல், நமக்கு ஒரு எம்ப்ராய்டரி தெரியும் அப்படின்னா அதை வந்து ஆரி ஒர்க்காக நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். ஆரி ஒர்க் தெரியும் அப்படின்னா அதை ஒரு ஃபேப்ரிக்கில் நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். அடுத்து என்ன பண்ணணும், ஃபேஷன் டிசைனிங், அதை வந்து ஸ்டிச் பண்ண தெரியணும். ஸோ ஆல் ஓவர் எல்லா ஒர்க்கையும் தெரிஞ்சு அதை ஸ்டிச் பண்ணி நம்ம வியர் பண்ணிட்டு போனோமோ அதில் இருக்கிற கெத்துக்கு வேறு எங்கேயுமே மவுசே இல்லை. ஸோ அந்த மாதிரி நம்ம எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் எதுக்கெலாம் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கோ, எது சம்மந்தமான கஸ்டமர்ஸ் வர்றாங்களோ அதை அவங்கள வந்து நம்மளால் ஃபில் பண்ண முடியும். ஸோ எல்லாமே பிஸ்னஸ் அப்படின்னு நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆசை சொல்ல வரல. பட் நம்ம வீட்டில் நமக்கு தேவையான ஒரு விஷயம், ஈவன் பில்லோ கவர், பெட் ஸ்ப்ரெட்ஸு, நிறைய வந்து கிஃப்ட் ஐட்டம்ஸாக நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும்னா கூட உங்கள் ஹேண்ட் பெயிண்டடில் ஒரு ஒர்க்கை நீங்கள் செஞ்சு கிஃப்ட் பண்ணலாம். ஆஸ் ஐ ஆல்ரெடி டோல்ட், இது எல்லா பேஸஸ்லேயும் பண்ணலான்னு கேட்கல. உங்ககிட்ட அவைலபிளாக என்ன மெட்டீரியல்ஸ் இருக்கோ, MDF போர்ட்ஸ் அதில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கிஃப்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆர்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஒன்றுமே தெரியாதுன்னு வர்ற ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து
கான்ஃபிடென்ட்டாக ஒரு ஃபிகர் காடஸஸ் எடுத்து பண்ணுற வரைக்கும் கிளியராக அவங்க லேர்ன் பண்ணுற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளாஸஸ் எடுத்திருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டார்டிங் டேரக்ட் ஃப்ரம் த பாட்டில்னு சொல்லுவோம். அதாவது பாட்டில் இருந்து எனக்கு இது வரைக்கும் ப்ரஷ்ஷே பிடிக்கல தெரிஞ்சதில்லைன்னு சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கிற பாட்டிலேருந்து டேரெக்டாக எடுத்து எப்படி கலர் பண்ணணும் அப்படிங்கிறதுல இருந்து டேரெக்டாகவே பேலட்டில் மிக்ஸ் பண்ணாமல் ஃபேப்ரிக்லேயே எப்படி மர்ஜிங் பண்ணணும் அப்படிங்கிற வரைக்கும் டீட்டெயில்டாக இந்த கிளாஸஸ் இருக்கும். ஸோ இதில் என்னென்னா நீங்கள் இன்னும் படிப்பீங்க அப்படின்னு பார்த்தா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டாஞ்சூர் ஸ்டைல்னு எடுத்துட்டிங்கன்னா அதுலேயும் பேசிக் அட்வான்ஸ் லெவல் ரெண்டையுமே நம்ம கவர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாஞ்சூர் ஸ்டைலில் வந்து அட்வான்ஸ் லெவல்னு போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து காடஸஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ அந்த காடஸஸ்ன்னு வரையிலையும் நிறைய இருக்குது, நிறைய ஸ்கின் டோன்ஸ் இருக்கும். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கலரில் இருப்பாங்க. பாலாஜி ஒரு கலரில் இருப்பாங்க, மீனாட்சி அம்மன் ஒரு கலரில் இருப்பாங்க, கஜலட்சுமி ஒரு கலரில் இருப்பாங்க, லிட்டில் கிருஷ்ணா ஒரு கலரில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த கலர்ஸை நீங்கள் எப்படி கொண்டு வரணும், அதுக்கப்புறம் வந்து நோஸ் பார்ட் வந்து எப்படி இருக்கணும், என்ன மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணுவோம், லிப்ஸுக்கு வந்து என்ன டீட்டெயில்டு ஷேடிங்ஸ் எப்படி கொடுக்கணும், ஐஸ்க்கு வந்து எப்படி டீட்டெயில் ஷேடிங்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக எல்லாமே டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன்ஸோட கிளாஸஸ் இருக்கும். அதே நேரத்தில் வந்து கார்லைன்ஸ் எடுத்திங்கன்னா நிறைய கார்லைன்ஸ் அவங்க போடுவாங்க. ஸோ ஓவரால் வந்து நம்ம டாஞ்சூர் பெயிண்டிங்கே எடுக்க முடியாது, பட் டாஞ்சூர் ஸ்டைலில் போடுற அந்த ஃபேப்ரிக்கில் கூட அந்த ரியாலிஸ்டிக்காக அந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நாலேஜை வந்து நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறோம். அதே மாதிரி ஷேடிங்ஸ் ஆஃப் சாரீஸ், அவங்களோட சாரீ டிராப்பிங்கில் வந்து நிறைய ஷேடிங்ஸ் இருக்கும். அதெல்லாமே நீங்கள் எப்படி பண்ணலாம், என்ன கலர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காடஸஸ் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் இருக்கிற அந்த ஸ்டோன் பார்ட்லேருந்து அந்த ஜுவல்லரியிலேருந்து அவங்களோட ஃபேஸ்லேருந்து அப்படியே ஒரு ரியாலிஸ்டிக்கான ஒரு ஒர்க்கை ஒரு ப்ளவுஸ்லையோ இல்லை ஒரு சாரீஸ்லையோ நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலேஜ் அப்படிங்கிறத விட இன்ட்ரெஸ்ட் நிறையா இருக்கணும். எனக்கு ஏற்கனவே நிறைய தெரியும், நான் வந்து இதை ஜஸ்ட் நான் இம்ப்ரூவைஸ் பண்ணணும் அப்படின்னா கூட இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இல்லை எனக்கு எதுவுமே தெரியாது, என்னாலையும் இந்த டாஞ்சூர் ஸ்டைலில் பண்ண முடியுமா அப்படிங்கிட்டா அதுவும் 100% உங்களுக்கு அவங்களால முடியும். பிகாஸ் அவ்வளோ கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன்ஸோட கிளாஸஸ் இருக்குது. ஸோ ரொம்ப டிலே ஆகிடுச்சு. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, மோர் தேன் 100 ஸ்டூடெண்ட்ஸ், நியர்பை 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. பட் நான் வெளியில் சொல்லாமல் ஏற்கனவே படித்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸே இருக்காங்க. ஆனால் அவங்களுக்குமே வந்து கிளாஸஸ் எடுக்கிறதுல நிறைய டிலே ஆகிடுச்சு. டெக்னிக்கல் சைடு என்னோட இஷ்யூஸ் இருந்ததுனால என்னால் அவங்கள வந்து ப்ராப்பராக சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல. பட் டு பி ஃப்ராங்க் சொல்லணும்னா 99% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணாங்க. இந்த ஃபேப்ரிக் பெயிண்டிங்கில் பார்த்திங்கன்னா டேரக்ட் கிளாஸஸ், ஆன்லைன் கிளாஸஸ் ரெண்டுமே நாங்கள் வந்து எடுக்கிறோம். ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸை பற்றியோ இதில் என்னென்ன சிலபஸ் வருன்றதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும். சிலபஸ் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இதிலே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். வேறு எந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னாலும் நீங்கள் வந்து ஃபீல் ஃப்ரீ டு கால். கிளாஸஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து நீங்கள் இந்த வீடியோட எண்டில் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட பியூட்டிஃபுல்லான ஒர்க், அவங்க இன்னும் டாஞ்சூர் ஸ்டைல் வரைக்கும் வரல, பட் அதுக்கு முன்னாடி இருக்கிற பியூட்டிஃபுல்லான ஒர்க்கை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ ஒரு கிராஃப்டராக இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக அவங்க வந்து அப்கிரேட் ஆகணும். அப்படின்னா தான் அவங்க வந்து எதையுமே ஒரு ரெகுலரான ஒரு அப்டேட்ஸில் அவங்களால இருக்க முடியும். ஸோ கிராஃப்டருக்கு கண்டிப்பாக வந்து அவங்களோட அப்கிரேடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த விதத்தில் ஆரி ஒர்க் கிளாஸஸும் சூப்பராக போயிட்டுருக்கு. ஆரி ஒர்க் கிளாஸஸ் ஒரு பக்கம் போனாலும் ஆரி ஒர்க்கை வந்து டாஞ்சூர் ஸ்டைலில் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது ஒரு செட் ஆஃப் ஒர்க் போயிட்டு இருந்தாலும் இந்த ஃபேப்ரிக் பெயிண்டிங்கை எல்லா கைண்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் பண்ணலாம். ஸோ ஒரு ட்ரெண்டியான ஒரு டிசைன்ஸ் பண்ணுறீங்க, இல்லைன்னா ஒரு டிஷர்ட்ஸில் பண்ணலாம், எதுலனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஈவன் வந்து இதை ஒரு போர்ட்ரேட்ஸாக பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு வால் மோல்டாக கூட நீங்கள் வந்து சேல் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் எனக்கு தோணுனதுனால ஓகே ஒய் நாட் அதை வந்து நம்ம திரும்ப ஆன்லைன்லேயும் கொண்டு வந்து டேரக்ட் கிளாஸஸ்லேயும் கொண்டு வரலான்னு யோசித்தோம். இந்த விஜயதசமிக்கு அது ஒரு இன்ட்ரொடக்ஷனாக இருக்கட்டும் அப்படின்ட்டு தான் இந்த ஸ்பெஷலான வீடியோஸே நான் ரெடி பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ஆரி ஒர்க்கில் கொடுத்த அதே வரவேற்பை ஃபேப்ரிக் பெயிண்டிங்லேயும் கொடுப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் இன்னும் நிறைய இருக்குது, ரெகுலராக வந்துட்டே இருக்கும். அந்த அப்டேட்ஸும் உங்ககிட்ட கண்டிப்பாக கொடுக்குறேன். இப்போ இருக்கிற ஃபெசிலிட்டிஸில் இப்போ இருக்கிற ஒரு மீடியா பிளாட்ஃபார்மில் வந்து நமக்கு ஆன்லைன்றது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அப்படிங்கல நீங்கள் இந்த நாடுன்னு இல்லை, எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலும் நீங்கள் பக்கத்தில் நியர்பையாக அவைலபிளாக இருக்கிற ஒரு மெட்டீரியல்ஸ் வச்சு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆர்ட்டை கற்றுக்கிறதுக்கு இது ஒரு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நாலேஜும் இதில் கெயின் ஆகும். ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியுமா, கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு பிங்க் பண்ணுங்கள். இந்த பற்றின கிளியர் இன்ஃபர்மேஷன் உங்களை ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ.